எவ்ரிவன் 11th செப்டம்பர் 2024 ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளுங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு பெரிய மைல்கல் நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் சென்டர் ஃபார் நானோ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் அந்த ரிசர்ச்சர்ஸ் டீம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ்லாம் வைக்கல. நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம் சொல்லக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. ஃபஸ்ட்டு அனலாக் கம்ப்யூட்டிங். ஒன்றும் இல்லை, அனலாக்னால் எனக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்போ வேவ்ஸாக போச்சுன்னா இப்படி அது அனலாக சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. டிஜிட்டல் கம்ப்யூட்டிங் இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க டிஜிட்டல் கம்ப்யூட்டிங்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ரெண்டு ஸ்டேட்டு தான். என்னங்க, ஒன்று ஹை லெவல் இருந்தால் ஒன்று, லோ லெவல் இருந்தால் ஜீரோ. ஸோ இதுதான் டிஜிட்டல் கம்ப்யூட்டிங். இது 2 தான். பட் அந்த அனலாக் கம்ப்யூட்டிங்கில் அவங்க என்ன ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சிங்கிள் மாலிகுலர் ஃபிலிமில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மாலிகுலர் மூவ் ஆகுது. அந்த அயன் மூவ் ஆகும் பொழுது மோர் தென் 16,500 ஸ்டேட்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ அந்த 16,500 ஸ்டேட்ஸில் மெமரி ஸ்டேட்ஸில் அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்மளால் ஸ்டோரேஜ் பண்ண முடியும், ப்ராசஸிங் பண்ண முடியும். ஆனால் வென் இஸ் கம்பேர்ட் டு டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். இது தாங்க மிகப்பெரிய மைல்கல். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ் இதெல்லாம் நம்ம பண்ணுறப்ப இது பெஸ்ட்டு அட்வான்டேஜு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் ஏஐ டாஸ்க் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஏஐ அல்காரிதம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனு நம்ம ஸ்கூல் காலேஜஸ் பண்ண அட்வான்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோட பேஸ் பண்ணி தான் ஏஐ அல்காரிதம்ஸ்லாம் எழுதுகிறாங்க. அது டிஜிட்டல் கம்ப்யூட்டிங்கில் பண்ணும் பொழுது எனர்ஜி பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படுது. அந்த கம்ப்யூட்டிங் டைம், கால்குலேட்டிங் டைம்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பயங்கரமாக கால்குலேட் ஆகுது. பட் இந்த கேஸில் பார்த்திங்கன்னா அது மோர் தென் என்ன சொல்கிறது, எவ்வளோ கம்மியாக அதை பண்ண முடியுமோ அந்த எனர்ஜி லெவலும் சரி, டைமும் பார்த்திங்கன்னா கம்மியாக எடுத்துக்கிறதா ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு இதில் ஒரே ஒரு சேலஞ்ச் என்னென்னா, நம்மளோட பெரிய டேட்டா சென்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் டேட்டா சென்டர்ஸ்க்கு நம்ம இந்த கான்செப்ட் இப்போ உடனே கொண்டு போக முடியாது. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டிஜிட்டல் டிவைசஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஜிட்டல் டிவைசஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாட் எவர் இட் மேபி கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கு இப்போ இந்த கான்செப்டுக்கு ஈக்குவலான நமக்கு எனர்ஜியை எஃபிஷியண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஹார்ட்வேர் சிஸ்டம் நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, புதுசாக இன்வென்ட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் நம்ம இன்வென்ட் பண்ணி அந்த சிலிக்கான் சிப்ஸ் எல்லாமே என்டையர் ஹார்ட்வேர் சிஸ்டத்துக்கு இதுக்கு கம்பேட்டிபிளாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹெவி டேட்டா சென்டர்ஸ்க்கு கொண்டு போக முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. எனிஹவ் இட் இஸ் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச்.